இந்த நாளில் கூட உங்களோடு நான் பேசுகிற ஒரு செய்தியின் தலைப்பு, நீங்கள் சம்பாதியுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? சம்பாதிக்கணும். அப்பா, இந்த வார்த்தைக்கு தான் நான் காத்திருந்தேன். சம்பாதிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது ஒன்று. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்னத்தை சம்பாதிச்ச, என்னத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிற, ஏதாவது இருக்குதா வீட்டில் சம்பாதிச்சது? எவ்வளோ சம்பாதிச்சு என்ன இருக்குது வீட்டில்? ஒரு சம்பாத்தியம் இல்லை. பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாயிலங்கிற கதையில் நம்ம வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சொல்லுவோம். சம்பாதிக்கணும் அப்படின்ற ஏன் தலைப்பை நான் எடுத்தேன்னா, நாம் எதை சம்பாதிக்க வேண்டும், என்னத்தை சம்பாதிக்கணும், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சாலமன் இப்படியாக சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பாருங்க, அவர் எனக்கு போதித்து சொன்னது என்னன்னா, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கைகொள், அப்பொழுது பிழைப்பார். நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நல்லா சம்பாதிச்சா நல்லா பிழைக்கலாம். ஆனால் வேதத்துக்கும் நம்முடைய உலக வாழ்வுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நமக்கும் உலகத்தின் வாழ்க்கை வாழ்கிற நமக்கு வித்தியாசம் உண்டு. ஆனால் சில நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க நினைத்து நம்மை நாம ஏமாற்றி கொள்வதும் உண்டு. மாம்ச வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தில் இல்லைன்னு சொல்லப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள தான் இருப்போம். சில வேளையில் நம்மளை அறியாமல் முகத்தை பார்க்கிறான், இருதயம் பார்க்கிற கர்த்தர். சில வேளையில் நமக்கு தோணும், இவங்களை பார்த்தாவே அவங்க ஜப வாழ்க்கை சரியில்லை, அவங்க பரிசுத்த வாழ்க்கை சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படி நம்ம 1000 காரியங்களை சொல்லுவோம். ஆனால் யாரு சரி இருக்கிறாங்களோ சரியில்லையோ, நம்முடைய மனதுக்கு நம்ம சரியா இருக்கிறோமா அதுதான் நமக்கு தேவை. நம்முடைய மனசுக்கு நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நம்ம எப்படி வச்சுக்குவோம், நல்லா சம்பாரிச்சா பழச்சிக்கலாம். நல்லா சம்பாதிச்சா, உன்னை படிக்க வச்சதுக்கு தெரியுமா, நல்லா சம்பாதிக்கிறதுக்கு உன்னால ஒரு வருமானம் இல்லை அப்படின்வாங்க. அந்த மனுஷனை கட்டி வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு சம்பாதிப்பு இல்லைங்க. நல்லா தாங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வீட்டில் தாங்க ஒன்றுமே இல்லை. எவ்வளோ பணம் காசு, எவ்வளோ காரியம் அப்படின்னு மனுஷுக்குள்ள இந்த சம்பாதிப்புன்னே நமக்கு தெரிகிறது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். எது? பணம். ஆனால் வேதாகமம் சம்பாதிப்பை குறித்து பலவிதமான காரியங்களை சொல்லுகிறது. அதில் 2:5 வாசிக்கும் போது 5ஆம் வசனம் பாருங்க, ஞானத்தை புத்தியில் சம்பாதி. பாருங்க, நம்ம நினைச்சோம் ஏதோ பணங்காசை சம்பாதிப்போம், சொத்துக்கு சம்பாதிச்சோன்னா, இந்த ஆண்டவர் என்ன சொல்ற, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தையில மறவாமலும் விட்டு விலகாமலும் இருக்கிறார். சாலமோன் 3000 நீதிமொழிகளை எழுதினார். ரொம்ப ஞானத்திலே சிறந்தவர் அவர் தான். எப்படின்னா, ஆண்டவரை மடக்கி போட்டவர் யாரு? ஆமாம், இந்த ஜனங்களை இந்த ஆட்சி செய்யணும், உனக்கு என்ன வர வேணும் நம்ம கேட்போம். பணம் கொடு, நகை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் நடத்துறதுக்கு ஞானத்தை கொடு. ஏன் தெரியுமா? ஞானமுள்ள பிழைச்சுக்கும். உனக்கு அறிவு இருக்குதா கொஞ்சமாவது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஞானம் இருக்குதா, அதுதான் அறிவின்னு வாங்க சில பேர். ஞானம் இல்லாத பையங்க சம்பாரிச்சு ஒன்றும் சேவ் பண்ணலைங்க, சேர்த்து வைக்கலைங்க. ஞானம் என்பது நம்மை நல்வழிப்படுத்துகிறதாகவும் புத்தி ஆபத்தில் தப்பி வைக்கிறதாகவும் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தையும் புத்தி சம்பாரி.
நாணத்தை எப்படிப்பா சம்பாதிக்க முடியும்? அது தானா வரணுமில்ல, அதுக்கு எக்ஸசைஸா பண்ண முடியும், இல்லை ஏதாவது மெடிசனா மாத்திரையா வாங்கி சாப்பிட்டு சரி பண்றதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல. நீ கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வார்த்தையை கேட்கும் போது உனக்கு நாணம் வந்துடும். நாணம், அதிக நாணமும் பிரச்சனை தான். அதிக நாணம் நோவை உண்டாக்குமாமா. அதிக அறிவு நோவை பெருக பண்ணும் என்று தானியேல் சொல்லுகிறான். அப்போ வேதாகமம் நமக்கு போதிக்கிற வார்த்தை என்னன்னா, சிலர் நாணம் இல்லாம நடந்துக்குவாங்க. போற இடங்களிலே, இருக்கிற இடங்களிலே, நம் நடந்து கொள்கிற காரியங்களிலே. சொந்தக்கார் நிறைய பேர் வந்து எப்படி நாணமா நடந்துக்கணும் சிலருக்கு தெரியாது. சிலருக்கு வந்து பணம் காசு வந்துருச்சுன்னா எப்படி நாணமா நடந்துக்கணும் தெரியாது. சிலர் புது உறவு வரும்போது, புது உறவுகள்னா கல்யாணமாய் இந்த குடும்பத்துக்கு எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுவான் நாணம் இல்லாம. இப்படி நாணம் இல்லாம புத்தி இல்லாம நடந்துக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னத்தமான சம்பாதிச்சுக்கோ, ஆனா என்ன செய்யணுமாமா, நாணத்தை புத்தியும் சம்பாதிச்சுக்கோ சொல்லி சொல்றாரு. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலு, அதை விடாதே, அதை தற்காக்கும், அது மேல் பிரியமாறு அது உன்னை காத்துக்கொள்ளும். நாணமே முக்கியம். நாணமே. அப்புறம் நாணத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும். பாத்தீங்களா, நீ பணம் காசு காரு பங்களா என்ன சம்பாரிச்சுக்கலாம், ஆனா என்ன செஞ்சுக்கணுமாமா, நீ புத்தியா பொழைச்சுக்கணும். புத்தி இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போகும். பணமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஐக்கியமா இருக்கலாம், உறவுகா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல நாணம் இல்லாம இழந்துருவோம். சில வேளையில நல்ல காரியத்தை, ஆசீர்வாதங்களை கூட நாணம் இல்லாம இழந்துருவோம். ஆசீர்வாதங்கள், நல்ல நாணங்கள் நமக்கு இருக்கும்போது, நீ நாணம் புத்தியும் இருந்துச்சுன்னா நீ பணத்தை தேட வேண்டாம், பணம் உங்க கையில் இருக்கும். நாணம் புத்தி இல்லைன்னா இருக்கிற பணமும் ஆசீர்வாதமும் சமாதான சந்தோஷமும் போயிடும். அப்போ ஆண்டவர் வந்து நாணத்தை குறித்து ஏன் பேசுறாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியமானது ஒன்று என்னன்னா நாணம். அந்த நாணம் நமக்கு இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ற நம்ம சில நேரத்தில் நம்ம நாணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், நம்முடைய நாணத்தை எப்படி விருத்தி அடைய வைக்கிறோம், நம்முடைய நாணத்தை எப்படி பெருக பண்ணுகிறோம் அப்படின்னா, சில வேளை மாம்சத்தில் நாணத்தை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா, இல்லை நமக்கு ஏதோ ஒரு காரியமாகணும்னா நாணமாக பேசுவோம். ரொம்ப கவனமாக, ரொம்ப நாணமாக பேசி அந்த பணத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு, வாங்கி கொள்வதற்கு பேங்க்லேயே போவோம். ஒரு லோன் வாங்க போகிறோன்னு வச்சுங்களேன், எப்படி போனோன்னு, கட்டிடுவீங்களா அப்படின்னா, ஐயோ என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், இது சின்ன ப்ராப்ளம், அது நான் ஆல்ரெடியாக எல்லாம் பார்த்துட்டேன், இப்போ கொஞ்சம் சின்ன அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி நாணமாக ஒரு பொய்யும் போடுவோம். நம்முடைய பலவீனத்தை காட்டிக்காதபடி நம்ம பலத்தையும் காட்டுவோம். போனோன்னு நாணமாக பேசுகிறவங்களுக்காக, என்ன செய்யறதுங்க, என்னால் கடன் கட்ட முடியாதுங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லுவோமா? அப்போ யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நாணம். எந்தெந்த இடத்துல எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதே நாணம். அதுதான் ஆண்டு சொல்றாரு, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் என்ன சம்பாதிச்சுக்கணும், நாணத்தையும் புத்தியும் சம்பாதித்துக்கொள். ஏன்னா அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதை நீ தழுவி கொண்டா அது உன்னை என்ன செய்யுமாமா, கனம் பண்ணுமாமா. அப்ப நாணம் என்பது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இந்த நாணங்கிறத ஒரு இல்லை. சில நேரத்தில் நாணம் இல்லாமல் சொல்லுவோம், என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், முட்டாள் மாதிரி பண்ணிட்டேன்னுவாங்க. அப்போ நாணத்தை குறித்து பேசும்போது அதுக்கு நமக்கு நாணம் இல்லைன்னா நம்மளை என்ன ஆக்குது, முட்டாள். நாணம் இருந்து அறிவாளி, நாணவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நாணம் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு அந்த நாணத்தை தான் இறைவன் தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி